இந்த படமே பார்க்கலாம். டிக்கெட் எடுங்க. இன்னும் நிறைய பேர் வந்து டாக்ஸிக்கோட அந்த டாக்ஸிசிட்டி விட்டு வராத இந்த நேரத்துல ஹாய் மாதிரி ஒரு படம் வந்தது கண்டிப்பா ஒரு ரிஃப்ரெஷிங்கா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கவினோட ஆக்டிங் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தாரு, ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிக்கலாம். நயன்தாரா மேம் சொல்ல வேணாம், நல்லாவே நடிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஏஜ்டா தெரியுறாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் கண்டிப்பா இருக்கு. ஒரு சில இடத்துல கொஞ்சம் நார்மலா இருக்காங்க, ஒரு சில ஏஜ்டா இருக்காங்க. அந்த விஷயம் மட்டும் இந்த ஆடியன்ஸ்க்கு நடுவில் கொஞ்சம் லைட்டா ஒரு கிளாஷ் இருக்குதா சொல்லுவோம். ஜென் மார்ட்டினோட மியூசிக் வந்து ரொம்ப சூப்பரா பெப்பியா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அது வந்து நிஜமா வந்து நிறைய பேர் வந்து பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம். படத்துல வந்து நிறைய இடத்துல வந்து காமெடிஸ் கரெக்டா இருக்கு. கடைசி ஹாஃப் அன் ஹவர் வந்து பாத்தீங்கன்னா எமோஷனுக்குனே ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆதித்யா டிவி கதிர் வந்து அவரோட காமெடி எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அங்கங்க வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சாலும், நிறைய லாஜிக் இல்லாத விஷயங்கள் இருந்தாலும் ஓகே, நம்மள ஒரு படம் வந்து நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஒரு போர் அடிக்காம போகுதுன்னு ஒரு படம் கண்டிப்பா இந்த படத்தை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இதுதான் பெஸ்ட் படம், ஒரு ஃபீல் குட் படம் அப்படின்னு கிடையாது. ஒரு நல்ல படம் பார்த்தா கண்டிப்பா நமக்கு ஒரு ஃபீல் வரும். நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கு படம், பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு லவ் ஜானரில் ஒரு நல்ல ஒரு படம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். ஆல்ரெடி 2 பேரோட ஆக்டிங்கும் லைக் தனித்தனியாக படத்தில் பார்த்துருப்போம், லைக் பெரிய ஆக்டர். ஸோ நல்லா இருந்துச்சு தலை, 2 பேருக்குமே நல்ல ஒரு காம்பினேஷன் வந்துச்சு. படம் வைஸ் எந்த ட்ராகும் இல்லை, நல்ல ஒரு இது இருந்துச்சு தலை. மியூசிக் ஹெல்ப் பண்ணிச்சான்றது பார்த்தா லைக் ஆக்சுவலி சொல்ல போனால் என் சைட்லேருந்து நான் மியூசிக்கை பெருசாக இது பண்ணல. மூவியை விட்டு ஹார்டு ஒன்றா தெரியல எனக்கு. மியூசிக் கரெக்டாக படத்துக்கு கரெக்டாக அது செட் ஆகி போயிடுச்சு. அவங்க ஆக்டிங் கதை வைஸ் பார்த்தேன், லைக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இல்லை இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப், ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷ்னலாக தெரிஞ்சிச்சு. ஒரு பொண்ணுக்காக ஒரு பையன் இவ்வளோ பண்ணுறான்ற ஒரு மீட்டர் வச்சுருந்தாங்க. இன்னொரு கான்செப்ட் என்ன, லைக் என்னதான் இருந்தாலுமே நம்ம வெயிட் பண்ணணும். ட்ரூவாக இருந்தால் ஒரு விஷயம் நமக்கு திருப்பி வரும், அது எந்த அளவுக்கு நம்ம ட்ரூவாக இருக்குன்றதை வச்சு தான் இதுன்ற மாதிரி ஒரு போரிங்க எதுவுமே இல்லை தெரியல. கரெக்டான காமெடி மீட்டர் வச்சுருக்காங்க, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. தேங்க்யூ. அப்படியா? ஓகேவா? ஹாய் படம் பார்த்துட்டு வந்தேன், நல்லா இருக்கு. எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விஷ்ணு எடவனோட லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எலிவேஷன் சாங்லாம் சூப்பராக எழுதியிருப்பாரு. அதே மாதிரி அவர் பிளாட் எப்படி எழுத போறாரு, ஸ்க்ரீன் பிளே எப்படி வைக்க போறாருன்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் சூப்பராக எழுதியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பிட் ட்ராகியா இருக்கு. ஆனால் ஏன் ட்ராகியா இருக்குன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல இருக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. பார்க்கும்போது ஒரு மாதிரி எமோஷனலா இருந்துச்சு. ஒரு லெஜெண்டை வந்து நம்ம சீக்கிரமா மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் பிக் ஸ்கிரீன்ல பார்க்குறப்ப ரொம்ப செரிசிங்கா இருந்துச்சு. நானும் அவரோட ஊர்ல இருந்து வந்தவர் தான். இன்னும் கொஞ்சம் மொமெண்ட் நல்லா இருந்துச்சு. காமெடி சூப்பரா இருக்கு ப்ரோ. என்னடா இவனுங்க பண்றானுங்கன்ற மாதிரிலாம் இல்ல. அதான் 2 நாள் முன்னாடி டாக்ஸிக் ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தேன். அது எப்படா முடியும்னு இருந்துச்சு. இது கொஞ்சம் என்ஜாயபிளா, கொஞ்சம் செரிஷிங்கா இருந்துச்சு ஸ்கிரீன்ல. டிஃப்ரெண்டா தான் ப்ரோ இருந்துச்சு. அது சொன்னா நல்லா இருக்காது, ஆடியன்ஸ் தியேட்டர்ல வந்து பார்க்கணும். ஆனா நல்லா இருந்துச்சு, புது பிளாட். நான் மற்றபடி வல்கரான கண்டென்ட் எதுவுமே கிடையாது. ஆடியன்ஸ் வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி காட்சிகள் எதுவும் கிடையாது. நம்பி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். சூப்பரா முடிச்சிருக்காங்க. என்ன ப்ரோ? செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலா போகுதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டிராகியா போகுது. ஆனால் கிளைமேக்ஸ் சூப்பரா முடிச்சிருக்காங்க. சாங்ஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு ப்ரோ. அவ்வளவா நான் படத்துக்கு வரதுக்கு முன்னாடி சாங்ஸ் அவ்வளவா கேட்கல. பட் ஸ்க்ரீன்ல கேட்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. லவ் எல்லாமே, எல்லா கண்டென்ட்டுமே இருந்துச்சு. சூப்பரா இருக்கு எல்லாமே. ரொம்ப வந்துட்டு வல்கரா சொல்லாம எல்லாம் நீட்டா கிளீனா சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நெகட்டிவா ப்ரோ? அதான் ப்ரோ, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டிராகியா போகுது. ஆனா அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கிளைமேக்ஸ்ல இருக்கு. ஓகே அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் ஆயிருக்கு. நல்லா இருக்கு. கவின் தான் ப்ரோ. இல்ல, நயன்தாராக்கான ஆக்டிங் ஸ்பேஸும் கவினோட ஆக்டிங் ஸ்பேஸும் கம்பேர் பண்றப்போ கவினோட அந்த எமோஷனல் சீன்ஸ் இன்னும் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இல்லை, படம் நல்லா இருந்தது. படம் ஃபுல்லாகவே நல்லா காமெடியாக இருந்தது. அண்டு ஃபைனல் வந்து பிரபு சாரோட சுகாஸ்ரீ மேமோட எமோஷனல் நல்லா இருந்தது. அவங்க காம்பினேஷனும் நல்லா இருந்தது. கவின் சார் வந்து நல்லாவே பண்ணியிருந்தார். நல்லா இருக்கு. அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கு? அந்த பேர் கெமிஸ்ட்ரி ஒர்க் இருக்கா? செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஓகே. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சீனில் அவருக்கு வந்து அந்த கார் போடும்போதே கஷ்டமாக இருந்தது. அதை தாண்டி இந்த ரோலுமே சூப்பராக இருந்தது. அவர் அப்பா கேரக்டராக தாதா படத்தில் கூட கொஞ்சம் மினிமலாக தான் வருவார். இந்த படத்தில் நிறைய இடங்கள் அவரோட காம்போ இருக்கும். பார்க்குறப்ப ரொம்ப மிஸ் பண்ண ஃபீல் தான். பட் படங்கள் மூலிமா அவர் தொடர்ந்து இருப்பாருன்றதெல்லாம் அது பார்க்குறப்ப அந்த ஒரு சந்தோஷம் மட்டும் தான். இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம ஃபன்னு. செகண்ட் ஹாஃப் எமோஷனும் இருக்குது, ஃபன்னும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதுவுமே வந்து தொடர்ந்து ஒரே விதத்தில் கொடுத்தா திணிச்சா அது மாதிரி திகட்டிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கரெக்டாக இருந்தது. 10க்கு 9 கொடுக்கலாம்.
ஹாய் மூவி பார்த்துட்டு பயங்கர சூப்பராக இருந்துச்சு. இருண்ணா அங்க வச்சு எடுத்துக்கிட்டு அதுதான் சொல்றேன் இங்க வச்சு எடுக்கணும். AVI மூவி மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி பத்தின கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.